பூக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் என்னென்னா, பௌர்ணமி பூஜை பற்றி சொல்ல போகிறேன். பௌர்ணமி எப்போ வருதுன்னா, இந்த மாதம் 24, அதாவது February 24 சனிக்கிழமை பௌர்ணமி வருது. மாசியில் வர பௌர்ணமி அன்றைக்கி மக நட்சத்திரமும் கூட. ஸோ ரொம்ப விசேஷகரமான நாள். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்ன நேயர்களே, பூக்கடை ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பூக்கடை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூக்கடை ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பூக்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டுக்கே தேடி வரும். அதே மாதிரி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் இருக்குது, க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இதை பூக்கடை ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க. இப்போ பௌர்ணமியை பற்றி ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா? சோழ நாட்டில் திருக்கடவூர்னு ஒரு ஊர் இருந்ததுங்க. அங்கே அபிராமி பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அங்கே கோயில் கொண்டு இருக்கிற அபிராமி அம்மன் மேலே தீராத பக்தி கொண்டவர். எப்போவும் அபிராமி அம்மனோட ஞாபகமாகவே இருப்பார். கோயிலை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். அவர் அந்தனர் குடும்பத்தில் பிறந்ததால் அங்கேயே ஐயராக வேலை செய்திருந்தார். ஸோ அவருக்கு அம்மனை தவிர வேறு எந்த ஞாபகமுமே இருக்காது. ஒரு சிலருக்கு அவர் அதை மாதிரி இருக்கிறது பிடிக்கல. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் சரபோஜி மன்னன் இருந்தாங்க. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த அபிராமி பட்டர் கோயில்லையே கதியாக இருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு சரபோஜி மன்னன், அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அபிராமி பட்டரை காவலாளிங்கெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தவனே அவர் கேட்குறாரு, உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அபிராமி பட்டர் சொல்கிறாரு, என் கையில் பஞ்சாங்கம் இருக்குது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு என்ன திதி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பௌர்ணமி திதி அப்படின்னுறாரு. ஆனால் ஆக்சுவலாக அது அமாவாசை திதி. ஆனால் அபிராமி மேலே இருக்கிற கவனத்தில் அவர் மாற்றி பௌர்ணமி திதின்னு சொல்லிடுறாரு. அப்படியா, சரி, நாளைக்கு ஈவினிங்கு நான் பார்ப்பேன், முழு நிலவு வரலன்னா உன்னை தூக்கில் போட்டுருவேன் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் என்ன ஆகுது, எல்லா காவலாளிங்கெல்லாம் 100 கயிறு கட்டி உரி மாதிரி கட்டுறாங்க. உரி மாதிரி கட்டி இவரை அதில் நிற்க வைக்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது, இன்றைக்கி பௌர்ணமி தானே, இவங்க ஏன் நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் மன்னர் சொல்கிறாரு, இன்றைக்கி அமாவாசை திதி, ஆனால் நீ பௌர்ணமின்னு சொன்ன, இது நீ தப்பாக சொல்லிட்ட. நீ சொன்னபடி பௌர்ணமி வந்ததுன்னா, நிலவு வந்ததுன்னா உன்னை விடுவிச்சிடுவேன், இல்லைன்னா உனக்கு தண்டனை அப்படின்றாரு. உடனே அம்மன் மேலே இருக்க தீராத இதனால பக்தினால் அவர் என்ன பண்ணுறாரு, அபிராமி அந்தாதி ஒவ்வொரு பாடலாக பாடுறாரு. எனக்கு என்னோட அபிராமி இருக்காங்க, அவங்க என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு அந்தாதியாக பாட ஆரம்பிக்கிறார். அவர் ஒவ்வொரு அந்தாதியாக பாட 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 ஒவ்வொரு கயிறாக கட் பண்ணினே வராங்க. ரொம்ப இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, இது என்ன அம்மன் வரவே வரலையே நம்மளை பார்க்குறதுக்கு, நம்ம சொன்னது தப்பாயிடுமா அப்படின்னு ஒரு கலக்கம் இருக்குது. ஆனால் அபிராமி கைவிட மாட்டான்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. 79வது பாடலில் விழிக்கே அருளுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த பாடலை பாடும்போது அம்மன் கண்ணு முன்னாடி தோன்றி தன்னோட கம்மலை கழட்டி வானத்தில் போடுறாங்க. ஸோ அது முழு நிலவாக ஆகிடுது. அதை பார்த்தவனே சரபோஜி மன்னன்லேருந்து மக்கள்லேருந்து எல்லாருமே அப்படியே சாஷ்டாங்கமாக அபிராம பட்டர் காலில் விழுந்து அவரோட கயிறை கீழே இறக்கி மிச்ச பாடலையும் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 அந்தாதியும் பாட வைக்கிறாரு. ஸோ அபிராமி அந்தாதியில் 100 பாடல் இருக்குது. 100 பாடலுமே ஒவ்வொரு மந்திரம். அந்த மந்திரத்தை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள். அது உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப உதவிக்கிற புரியும். பௌர்ணமி பூஜை யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னா, சந்திரனோட கிரகத்துக்காக பண்ணுறோம். பௌர்ணமியோட அதிதேவதைன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி. எந்த ஒரு கிரகத்துக்குமே அதிதேவதையை மனம் குளிர வைக்கிறதுக்கு தான் இந்த பூஜை பண்ணுறது. ஸோ அன்றைக்கி சந்திரனை மனம் குளிர வைக்கிறதுக்கு பார்வதி தேவிக்கு நம்ம பூஜை பண்ணுவோம். கிரகத்தில் சந்திரன் வீக்காக இருந்தால் நம்மளுக்கு மனக்குழப்பம், கொஞ்சம் மனசஞ்சலம் எல்லாமே இருக்கும். அந்த தீர்றதுக்கு சந்திரனை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் அன்றைக்கி பௌர்ணமி பூஜை பண்ணுறப்போ எப்படி பண்ணணும்னா,
நம்ம குலதெய்வத்துக்கும் பண்ணணும், வீட்லேயும் பண்ணணும். இந்த பௌர்ணமி பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு பல பிரச்சனைகள் போகும். இது மிகவும் உன்னதமான பூஜை. இந்த பௌர்ணமி பூஜை பௌர்ணமி தினத்தன்னைக்கு அன்னை தேவி பராசக்தியை வழிபடுறது, பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பௌர்ணமி நாளில் வீட்லேயும் குலதெய்வ கோயிலையும் விளக்கேற்றி வழிபட்டால் நம்ம சிறந்த பலன்களை பெற முடியும். அன்றைக்கி அம்மனுக்கு விளக்கேற்றி அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி மஞ்சள் குங்குமத்தால் தெய்வ மந்திரங்களை 108 முறை சொல்கிறதுனால நீடித்த ஆயுள் கிடைக்கும், பயம் விலகும், குழந்தை பாக்கியம் கிட்டும். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி அம்மனுக்கு வேப்பிலை மாலை போட்டால் ரொம்ப நல்லதுங்க. இதனால் தன லாபம், தொழில் வளர்ச்சி எல்லாமே ஏற்படும். சத்யநாராயணா பூஜையும் பண்ணலாங்க. சத்யநாராயணா பூஜை யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னா பெருமாளுக்காக பண்ணுறோம். பெருமாளை வழிபடுறதுக்கு சத்யநாராயண பூஜை ரொம்பவும் உன்னதமானது. இந்த சத்யநாராயணா பூஜை மட்டும் எடுத்தால் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. முடிஞ்சவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் ஒரு சிலர் ரொம்ப யோசித்து தான் இந்த பூஜையை எடுப்பாங்க. ஆனால் அம்மனுக்கு பூஜை பண்ணுறதை மட்டும் விடவே மாட்டாங்க. சாயங்கால நேரத்தில் மொட்டை மாடியில் நம்மளுக்கு எப்படியும் சந்திரனோட இது தெரியும் இல்லைங்களா, சந்திரன் தெரிவார் இல்லைங்களா, அப்போ விளக்கேற்றி வச்சு சந்திரனுக்கு படையல் போட்டு இனிப்பு பொங்கல் செய்து வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் நிலவுக்கு பூஜை பண்ணணும். உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து முழு நிலவு தெரியும் இல்லைங்களா, அப்போ அந்த முழு நிலவு தெரியும் போது உங்களுக்கு முடிஞ்ச நைவேத்தியம் பண்ணுங்கள். சக்கரை பொங்கல் இல்லைன்னா ரவா கேசரி, அதை மாதிரி இனிப்பு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு 5 ரூபா காயினை வச்சுக்கோங்க. இல்லை 1 ரூபா காயின், இல்லை 2 ரூபா காயின், இல்லைன்னா பணம் ஏதாவது ஒன்று கையில் வச்சுட்டு சந்திரனை முழு மனசோடு வேண்டிக்கோங்க. மனசு கலக்கம் இல்லாமல் எனக்கு பொருள் லாபம் இருக்கணும், பண வரவு இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சு அதை பூஜை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் பர்ஸில் அந்த ரூபாவை வச்சுக்கோங்க. உங்களுக்கு பண கஷ்டம் என்றைக்குமே இருக்காது. அதே மாதிரி அன்றைக்கி மாசி மகங்க. மாசி மகத்தன்னைக்கு நீராடுறது ரொம்ப விசேஷம். கும்பகோணம் மகாமக குளம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி. ஏன்னா எல்லா ஆறுகளுமே தங்களோட பழி பாவத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஒரே இடத்துல சேர்ந்து தீர்த்தவாரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாசி மகத்தன்னைக்கு எல்லா கோயிலுமே தெப்போற்சவம் நடக்கும். அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் குளத்தில் நீராடிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ இது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷகரமானது. இதில் நம்மளோட பாவங்கள் எல்லாம் தீரும், நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாசி மகத்தில் புனித நீராடுறதுனால நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கும்பகோணத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாசி மகம். நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப உதவிக்கிற புரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அபிராமி அந்தாதியிலேருந்து ஒவ்வொரு பாடல்களை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பூக்கடை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.